ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி சமையல் விலாக். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் பூசணி மசாலா தான் செய்ய போகிறேங்க. இது நெய் பூசணிக்காய்ன்னு கூட சொல்லுவாங்க. ரொம்பவே அருமையாக இருக்குங்க. எப்பவும் ஒரே மாதிரி பொரியல் சாம்பார்னு இல்லாமல் இந்த மெத்தடில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். சாதத்துக்கு சாப்பிட்றதுக்கும் போட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கும் நல்லா இருக்குங்க. அதுக்கு பேன் வச்சு ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு 2 காஞ்ச மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் 1 பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் ஆகும். அப்படியே நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பூசணிக்காய் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க இல்லையா, அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதையும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டு மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், ஹோம்மேட் மிளகாய் தூள் இருந்ததுன்னா அது ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா சில்லி பவுடர், தனியா பவுடர் ரெண்டுத்தையும் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்து இதை மூடி போட்டு வேக விட்டுடலாங்க. ஒரு 2 இல்லைன்னா 3 நிமிஷம் ஆகும். அப்படியே வேக விட்டுடலாம். இது வேக விட்டுட்டு இப்போ நம்ம ஒரு பேன் வச்சு வேர்க்கடலை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தான் கொஞ்சம் சேர்த்துட்டு வறுத்துக்கிறேன். பச்சை வேர்க்கடலையாக இருந்தால் இன்னும் நல்லாவே ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா வறுத்தாச்சு. ஆயிலெலாம் எதுவுமே இல்லாமல் வறுத்துக்கணுங்க. இது ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ அதே பேனில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு ஒரு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு துருவிய தேங்காய் ஒரு 1/4 கப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா ரோஸ்ட் ஆகணும். ஒரு கோல்டன் கலரில் வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதையும் இன்னொரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாங்க. இது ரெண்டுத்தையும் ஆற விட்டுடலாம். இப்போது பூசணிக்காய் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ஒரு 80 to 90% வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம ஆற வச்சதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். வேர்க்கடலை, தேங்காய், காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து இதை நல்லா அரைச்சின்னு வந்துடலாங்க. தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. பாருங்கள், பவுடர் எந்த அளவுக்கு இருக்கணும், கொஞ்சம் குறப்பாக இருக்கும், இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. இப்போ இதை அந்த பூசணிக்காயில் சேர்த்துடலாங்க. ரொம்ப ஈஸியானதுங்க. ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் விட்டுடலாங்க. நல்லா ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு கொஞ்சம் வெந்து வரட்டும். கொத்தமல்லி, கருவேப்பிலை பொடிசாக கட் பண்ணி அதையும் இது சேர்த்துடலாங்க. அவ்வளவுதான். ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், ஆயிலெலாம் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், பார்க்கும்போதே எப்படி இருக்குது பாருங்கள். நல்ல வாசனையோடு இருக்குங்க. நல்ல மணமாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுக்கெல்லாம் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக இதை சாதத்தை கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அவ்வளோ நல்லாயிருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.